வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இந்த வீடியோவில் நிறைய பேருக்கான டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஸோ லேப்டாப் சூஸ் பண்ணும்போது AMD லேப்டாப் போகிறதா இல்லை வந்து இன்டெல் லேப்டாப் போகிறதா அப்படிங்கிறது தான். ஸோ 2023யோட ஸ்டார்டிங்கில் எந்த லேப்டாப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் எந்த லேப்டாப் வந்து கொடுக்குது, ஸோ ப்ரைஸும் பார்க்க போகிறோம், அதே மாதிரி அதோட பர்ஃபார்மன்ஸும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணலாம், AMDக்கு போகிறதா இல்லை வந்து இன்டெல் சைட் போகிறதா அப்படிங்கிற ஒரு கிளியர் ஒரு மைண்ட் செட்டை நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ரொம்பவே வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாக இருக்க போது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, பர்சனல் அந்த அஃபிஷியலோடது. ஸோ நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறைய புது விஷயங்கள்லாம் அங்கே வரும். உங்களுக்கு பிசி பில்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பிசி பில்ட் நம்ம வந்து பண்ணி தர முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லேப்டாப் வந்து சூஸ் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்குறது ஒரு AMD சைடா இல்லை வந்து இன்டெல் சைடா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்துலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்குது. பிகாஸ் AMD லேப்டாப் நம்ம வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருந்தோமா, அதுக்கு வந்து நம்ம வந்து ஓகே நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு தெரியும் இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இன்டெல் லேப்டாப் யூஸ் பண்ணியிருந்தாங்களும் அப்படி தான், நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு தெரியும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வாங்குறேன் அப்படிங்கிறது. இப்போ புதுசாக ஒருத்தங்க வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஓவரால் ஒரு கம்பேரிசனாக தான் இருக்கும். பிகாஸ் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஒர்க்குக்கும் நம்ம வந்து கம்பேர் பண்ணல. ஸோ லேப்டாப் சூஸ் பண்ணும்போது சில க்ரைட்டீரியாஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு உங்களோட கம்பேட்டபிலிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து எந்த லேப்டாப் வந்து கரெக்டாக இருக்குது உங்களோட ஒர்க்குக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு யூஸராக இருந்தால் உங்களுக்கு ஒரு கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறது ஒரு ஓவர் கில்லாக தான் இருக்கும். ஸோ கேமர்ஸாக நீங்கள் இல்லை வந்து ஒரு ஒர்க் பேஸ்டு லேப்டாப்பாக வேணுமா, இல்லை வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி பேஸ்டாக வேணுமா, இல்லை விஷுவல் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்க அந்த பர்பஸ்க்காக வேணுமா, இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு கோடிங் பர்சனாக இருந்து அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக வேணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டிசைட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து மெயினாக வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கேமிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வேரியண்ட்டில் இருக்கிற லேப்டாப் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா பர்பஸ்க்கும் வந்து உங்களுக்கு சூட் ஆகும். பட் ரொம்ப கம்மி வேரியண்ட், ரொம்ப கம்மி ஒரு யூஸ் தான் எனக்கு இருக்குது லேப்டாப்பில். பட் நீங்கள் வந்து கேமிங் லேப்டாப்போ இல்லை ஒரு நல்ல ஒரு ஹை எண்ட் ஸ்பெக் இருக்கிற லேப்டாப்போ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓவராலாக நம்ம வந்து பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கம்பேர் பண்ணும்போது ரெண்டு விஷயங்கள் தான். ஸோ AMDயோட 6000 சீரீஸும் இன்டெலோட 12000 சீரீஸும் 12th ஜென்ரேஷனும் தான் நான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ AMDயோட RYZEN 9 6900HS ப்ராசஸரையும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் சைடு வந்து பார்த்திங்கன்னா i7 12700H ப்ராசஸரையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ சிஸ்டமில் இருக்கிற மாதிரி சிபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து அதே நேமிங்கில் இருக்காது. ஹெச் இல்லை யூ அப்படிங்கிறது தான் வந்து முடியும். ஸோ ஹெச் சீரீஸ்னால் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஹெச் சீரீஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சீரீஸ், ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு லேப்டாப் விச் கன்சியூம்ஸ் அரௌண்ட் 35 to 45 வாட் ஆஃப் பவர். சிபியூக்கு மட்டும் நான் சொல்கிறது. அதே மாதிரி யூ சீரீஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு பேசிக் லேப்டாப்ஸில் இருக்கும். லைக் ஒரு ஸ்லிம் லேப்டாப், நோட் புக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு பேசிக் டாஸ்க் மட்டும் தான் அதில் வந்து பண்ண முடியும், விச் வில் நாட் பி ஸோ பவர்ஃபுல் டு டூ அதர் டாஸ்க் லைக் கேமிங் இல்லை வந்து ப்ரொடக்டிவிட்டிக்காக. ஸோ யூ சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 25 வாட் பவர் கன்சப்ஷன், 28 வாட் கிட்ட பவர் கன்சப்ஷன் நம்மளுக்கு வந்து இருக்கிற ஒரு லேப்டாப்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது ஹெச் சீரீஸ் தான். ஸோ 6900H அண்ட் 12700H இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ மெயினாக வந்து AMD சைடில் வந்து மேக்ஸிமம் கோரை வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ மேக்ஸிமமாக வந்து 8 கோர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது AMD சைடில் போகும்போது. அதே இன்டெல் சைடு நம்ம வந்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 6 பெர்ஃபார்மன்ஸ் கோர் அண்ட் 8 எஃபிஷியன்சி கோரோட நம்மளுக்கு வந்து 14 கோரோட நம்மளுக்கு வந்து சிஸ்டம் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது கோர் கம்பேரிசன் அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆப்வியஸ்லி இன்டெல்லில் தான் வந்து கோர்ஸ் அதிகமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னா அவங்களோட ஆர்கிடெக்சரே அப்படி தான். ஸோ இப்போ வந்து இன்டெல் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காது என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் கோர் அண்ட் எஃபிஷியன்சி கோர்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஹை இன்டென்சிவ் டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் கோர் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அலாங் வித் எஃபிஷியன்சி கோர். இல்லை நீங்கள் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி கோர் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு பெட்டரான ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும் லேப்டாப்ல இருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஆப்வியஸ்லி இன்டெல் தான் வந்து பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ AMD லேப்டாப் பற்றி நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருக்குது ரெண்டு லேப்டாப்க்கும். ஸோ AMD லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் வந்து
ஓரளவுக்கு சிமிலராக நம்மளுக்கு இன்டெலுக்கு ஈக்குவலாக இருக்குது. பட் மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ்லையும் இன்டெல் தான் வந்து நம்மளுக்கு வந்து பெட்டரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது. அதே மாதிரி கேமிங்கில் வந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டு AMD சைடும் சரி இன்டெல் சைடும் சரி நெக் டு நெக் தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ சில கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2-3 FPS அதிகமாகுது, சில கேம்ஸில் இதில் 2-3 FPS அதிகமாகுது. பிகாஸ் கேமிங் பொறுத்த வரைக்கும் கோர் கவுண்ட் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு 6 கோர்லேருந்து 8 கோர் இருந்தாவே மோர் தென் எனஃப் கேமிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டுத்துலேயும் அது மினிமமாக சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு. அதே மாதிரி ரெண்டுமே வந்து நெக் டு நெக் தான் பெர்ஃபார்மன்ஸே வந்து கொடுக்குது நம்மளுக்கு கேமிங்கில். அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டின்னு பார்க்கும்போது நம்ம வந்து சொன்ன முன்னாடியே சிங்கிள் கோர் சரி மல்டி கோர் சரி இன்டெல்ல தான் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ கோர் கவுண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே இன்டெல் சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பெனிஃபிட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ கோர் இன்டென்சிவ் டாஸ்க் ஏதாவது பண்ணுறீங்க இல்லை மல்டி டாஸ்கிங் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இன்டெல் சைடு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது AMDயோட ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐடில் மோட்லேயும் சரி இல்லை வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மோட்லேயும் சரி இல்லை பேட்டரி எஃபிஷியன்சி மோட்லேயும் சரி பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது AMD சைடு தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இங்கே பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நாட்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ், பட் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வந்து இன்டெல் கிட்ட இருந்து இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி கோர், அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி கோர்னு அவங்க வந்து பிரிக்கலை. இன்டெல் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஒரு டாஸ்க்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட வாட்டேஜ் கன்சப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓவரால் பேட்டரி லைஃபிங் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் லாஸ்டிங் பேட்டரி லைஃப் கொடுக்குறது வந்து AMD சைடில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இன்டெல் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கொடுக்குது AMD கம்பேர் பண்ணும்போது. டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து AMD சைடில் இருக்கிற லேப்டாப்ஸும் சரி இன்டெல் சைடில் இருக்கிற லேப்டாப்ஸும் சரி ஓரளவுக்கு சேமான ஒரு டெம்பரேச்சர் அவுட்புட் தான் கொடுக்குது. பட் கம்பேர் டு இன்டெல் நம்மளுக்கு வந்து AMDயில் வந்து மஸ்ட் மோர் கூலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அது எதனால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி ஒன்று வந்து கோர் கவுண்ட், இன்னொன்று வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி பவர் கன்சப்ஷன் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட் மோடுக்கு ஏற்ற மாதிரி கன்சியூம் பண்ணிக்குது. ஸோ கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மோடுக்கு ஏற்ற ஒரு டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக வந்து கிடைக்குது. பட் பெர்ஃபார்மன்ஸ் மோடில் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலரான ஒரு டெம்பரேச்சர் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. பட் அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் மோடில் மட்டும்தான். பட் மற்ற மோட்ஸ்லலாம் வந்து கம்பேர் பண்ணும்போது ஐடல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்டெலோட சிப் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹாட்டாகவே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து இதுதான் பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே வந்து மோர் தென் சிமிலராக தான் இருக்குது. பிகாஸ் ஆப்வியஸ்லி கூலிங்லாம் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது வெளியே, பட் ஃபேன் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது AMD வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிறது வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டெலோட சிப்செட் வந்து ரொம்பவே வந்து பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரும் மோஸ்ட்டாக வந்து இன்டெலுக்கு வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க AMDயோட. பட் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ரொம்ப பெரிய ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து நோட்டபிள் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்டெலே வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங்கில் ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்டும் நான் வந்து பேக்ரவுண்டில் கம்பேர் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே பேச முடியாது. ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்ட பிறகு ஃபைனலாக நான் வந்து யோசிக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங்னு வரும்போது எந்த லேப்டாப் வந்து பெட்டர் ப்ரைஸிங்கில் இருக்குங்கிறத பார்க்குறதோட எந்த லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற ப்ரைஸிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே கான்செப்டே கிடையாது. ஸோ அது கொடுத்துருக்கிற பெர்ஃபார்மன்ஸ், அது கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு ப்ரைஸிங்காக இருக்கா இல்லை வந்து வேறு ஏதாவது லேப்டாப் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு லேப்டாப்பும் ஆல்மோஸ்ட் அடிக்குவேட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் சிக்னிஃபிகண்ட்டாக ஹையரான ஒரு டேர்ம்ஸ்லன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்டெலோட லேப்டாப் தான் இருக்குது. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சில லேப்டாப்ஸ் லைக் ஏசுஸோடது அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ப்ரைஸிங்கில் நம்மளுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. லெனோவோ, டெல் அந்த மாதிரி லேப்டாப்ஸ் லோ ப்ரைஸிங்லும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே வந்து நெக் டு நெக் ப்ரைஸிங் தான் இருக்குது. பட் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் என்னால் கம்பேர் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் லேப்டாப்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லெனோவோ லேப்டாப் வந்து கம்பேர் பண்ணோம். லெனோவோட அந்த யோகா பேட் இருக்கு இல்லையா, பிகாஸ் அதில் தான் நான் வந்து AMDயோட ப்ராசஸர் இருக்கதை நான் வந்து பார்த்தேன். ஸோ அதனால் வந்து லெனோவோட லேப்டாப் நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ரைஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. பட் மேஜராக ஒரு விஷயம் என்ன நான் நோட்டீஸ் பண்ணேன்னா AMDயோட 6000 சீரீஸ் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ ரேராக இருக்குது. பட் இன்டெலோட 12th ஜென்ரேஷன் அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து எந்த அவைலபிலிட்டி இருக்குது பேசிஸில் பார்த்தோம்னா இன்டெல் தான் இருக்குது.
இது இந்த சிச்சுவேஷன் வந்து மேபி டைம்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எந்த லேப்டாப் சூஸ் பண்ணணும்னா ஆப்வியஸ்லி இந்த 2 லேப்டாப்பில் எது வந்து சிக்னிஃபிகண்ட் ப்ரைஸிங்கில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டெல் லேப்டாப் வந்து ஒரு 1 lakh ப்ரைஸிங்கில் இருக்குது. அதே ஸ்பெக்ஸ் உள்ள ஹை எண்ட் ஒரு AMD லேப்டாப் வந்து ஒரு 90,000 இல்லை 80,000 இருக்குது கிடைக்கிது அப்படின்னா டெஃபினெட்லி கோ ஃபார் AMD. பிகாஸ் நீங்கள் வந்து அங்கே ஒரு 10 to 20,000 நல்லாவே வந்து சேவ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து இன்டெல் லேப்டாப் வந்து ஒரு 1 lakhல இருக்குது, AMD லேப்டாப் வந்து ஒரு 97,000 95,000 கிட்ட தான் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு இன்டெல் லேப்டாப்பில் போங்க. ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து சொல்கிற விஷயம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன ஒரு லேப்டாப் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் கோ ஃபார் இன்டெல். ஸோ ஆப்வியஸ்லி எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸிங்கும் ஓரளவு கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இன்டெல் தான் போவேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த லேப்டாப் சூஸ் பண்ண முடியுதோ நீங்கள் வந்து அதை பொறுத்து போகலாம். ப்ரைஸிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ப்ரைஸிங்கை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிவிட்டு எந்த லேப்டாப் வாங்குறது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பிகாஸ் நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறதுனால இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பிகாஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு லேப்டாப்பும் கம்பேர் பண்ணி இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருனாலையும் சொல்ல முடியாது. பிகாஸ் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் லேப்டாப்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜென்ரலான ஒரு கம்பேரிசன் தான் இது. ஸோ ஜென்ரலான கம்பேரிசன் எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ எஸ், இந்த வீடியோவில் தான், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.